அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இன்று போற்றி புகழ்ந்து பசமுடைய பயானை ஆரம்பம் செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அந்த தொழுகைகளை சுருக்கிறாரு நீக்கிறாருக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அந்த விவகாரமாக இன்ஷா அல்லாஹ் ஜும்மாவில் எனக்கு உள்ள ஜும்மாவில் 2வது உரையில் இந்த தொழுகையை சுருக்கிறாரு நீக்கிறாரு இந்த குற்றச்சாட்டுகள் அதுக்கெல்லாம் பதிலளிக்கப்படும். அதை ஒரு தகவலாக சொல்லிக்கிட்டு இதெல்லாம் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சு. இதே மாதிரி பிரச்சனை கொண்டு வருவாங்க. சஹாபாக்கள் காலத்தில் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் இன்ஷா அல்லாஹ் யௌமுல் ஜும்மா எனக்கு வாய்ப்புள்ள தினத்தில் 2வது உரையில் தெளிவாக பேசப்படும் என்று சொல்லிக்கொண்டு இந்த விஷயத்துக்கு வர்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சரி, அப்புறம் சஹாபாக்களுடைய அன்சாரிகளுடைய சிறப்புகளாக நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி சஹாபாக்களுடைய விவகாரமாக அவர்களுடைய தொழுகை, நோன்பு, சக்காத்து இதர எல்லா விஷயங்களுக்காகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்துக்கு உரியவர்களாக திருமறை குர்ஆன் அவர்களை போதிக்கிறது. அவங்களுக்கு குர்ஆன் போதிக்கிறது. இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. எவர்கள் ஈமான் கொண்டு நற்காரியங்கள் செய்தார்களோ அத்தகையவர்கள் அவங்களுக்கு ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்க சோலைகள் தங்குமிடங்களாக இருக்கின்றன. ஹாலிதீன ஃபீஹா லா யபூஹூன அன்ஹா ஹிவலா. அந்த சொர்க்கத்திலே அவர்கள் உள்ளே நுழைந்தால் அங்கிருந்து இடம்பெயர்வதை விரும்ப மாட்டார்கள் என்று திருமறை குர்ஆன் அல்லாஹ் நமக்கு சொல்றான். இந்த சொர்க்கம்னா நபிகள் நாயகத்துக்கும் நபிமார்களுக்கும் இறை நம்பிக்கையாளர்களுக்கும். இறை நம்பிக்கையாளர் யாரு சொல்ல முடியுமா? இப்போ நாடாயிரம் கூட சொல்ல முடியாது. மறுமையில் தெரியும், சமகாலத்திலையும் தெரியும். முந்தைய காலத்தில் நபிமார்களால் இவர் சொர்க்கவாதி அவர் சொர்க்கவாதி என்று அறிவிக்கப்பட்டவர்களை தவிர மற்றவர்களால் இறை நம்பிக்கையாளர்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட உயர்ந்த சொர்க்கத்துக்குரியவர்களாக நபித்தோழர்கள் இருந்தார்கள். அந்த விஷயத்தை அன்சாரியுடைய சிறப்புகளாக பார்க்கும்போது உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் அதற்கு முன்னாடி உள்ள செய்தி என்ன வருது அப்படின்னு கேட்டால் அபு ஹுமைத் இதனுடைய சஹாபி அறிவிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க அந்த குடும்பத்தாருடைய நல்ல பேச்சுகள், நல்வார்த்தைகள், ஈமான் உறுதி, மார்க்கத்துக்காக உடலையும் பொருளையும் தியாகம் செய்யக்கூடிய தன்மைகள் இவற்றில் இருந்து அவங்க இதையெல்லாம் சொன்னால் பார்த்து அறிவிக்கிறாங்க. இந்த குடும்பம் நல்ல குடும்பம், இந்த குடும்பம் நல்ல குடும்பம்னு. இப்போ நம்ம ஷைத்தான்கள் அறிவிப்பான், அது ரவுடி குடும்பம் சொல்லிடுவோம். இவன் வாயில் கொழுப்பு உள்ளவன், இப்போ வாயை திறந்தாலே ஷைத்தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. குடும்பத்தாரன் அப்படித்தான் ஒன்றுட குடும்பம் கட்டிட்டு வருவாங்க, பொம்பளைகள் ஆம்பளைங்கன்னு சொல்லி சில ரவுடி கூட்டத்தையும் அறிவோம், நன்மக்களையும் அறிவோம். இவங்க சாடியான குடும்பம், முகமலர்ச்சியோடு சந்திப்பார்கள், பேசுவார்கள், இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். அந்த மாதிரி உலகத்தில் நம்ம காலத்திலே தெரியுதுல இது ஷைத்தான், இது சாடியான மக்கள் அப்படி பார்ப்போம். நபிகள் நாயகம் அறிவிக்கிறார்கள் அன்சாரிகள் கிளைகளை சொல்கிறாங்க. அன்சாரிகளின் கிளைகளை இந்த குடும்பங்களை பற்றி சொல்கிறாங்க. சிறந்த குடும்பம் யார் தெரியுமா? முகமது நபி சொன்னார். பனு அப்துல் சொல்கிறாங்க பனு நஜ்ஜார் குடும்பம். மதீனா ஒரு அன்சாரி கூட்டத்தார்கள் பனு நஜ்ஜார் குடும்பம் சிறந்த குடும்பம்னு அறிவிக்கிறேன். முகமது நபி அறிவிக்கிறார்கள். பிறகு பனு அப்துல் அஷ்ஹர் அவர் சிறந்த குடும்பம்னு அறிவிக்கிறாங்க. பிறகு பனு ஹாரிஸ் கூட்டத்தார்கள் சிறந்த குடும்பம்னு ரசூலுல்லாஹ் அறிவிக்கிறாங்க. பிறகு பனு சாயிதா குடும்பத்தார்கள் ரசூலுல்லாஹ் அறிவிக்கிறாங்க. அன்சாரி குடும்பங்கள் ஒவ்வொன்றினுடைய அவங்களுடைய நன்மைகளை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு குடும்பத்தார் நல்ல குடும்பத்தார்னு சொன்னாங்கன்னா சொர்க்கம் உறுதி. முகமது நபி அவங்க நல்லாவும் இவங்க நல்லாவும் சொல்லிட்டாங்களே உறுதின்னு நினச்சிக்கிறவங்க தான். அந்த மாதிரி சொர்க்கத்துக்கு உரிய அந்த குடும்பத்தார்களும் மூத்தா போறவர்கள் நல்ல விஷயத்தில் பயிர்ப்பார்கள் என்பது தான் ரசூலுல்லாஹ் வஹி மூலமாக சொல்கிறாங்க. இப்படி பார்க்கிறோம். இது போல சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொன்ன உடனே இறைக்கு ஸல்லல்லாஹு அவர்கள் சஅத் உபாதார் அலி அவரிடத்தில் உபாதார் அலி அவர்களிடத்தில் வந்து சேர்ந்தார் சஹாபாக்கள் மட்டத்தில். அப்போது அவரிடத்தில் அபு உஸைத் சஹாபி கேட்கிறார். அபு உஸைத் ரலியல்லாஹு அவர்கள் இறை தூதர் அவர்கள் அன்சாரிகளை சிறந்தவர்கள் என குறிப்பிட்டு அப்படி குறிப்பிட்டவர்கள் உங்களை உங்கள் குடும்பத்தார்களை கடைசி பட்டியலில் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கடைசி பட்டியலில் நீங்கள் வச்சுட்டீங்க, நீங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டீங்களான்னு சொல்லி சஅத் உபாதாரத்தில் அவர் கேட்குறாரு. அந்த அபு உஸைத் கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ்ட்ட போய் இவர் கேட்குறாரு, நபிகள் நாயகம் அவர்களை நீங்கள் என்ன
இந்த குடும்பத்தை கடைசி பட்டியலில் வச்சுட்டீங்கன்னு உடனே நபிகள் நாயகம் சொன்னாங்க, சந்தோஷப்படு, உங்கள் குடும்பத்தை கடைசி பட்டியலில் முகமது நபியை நான் வைத்திருக்கிறேன்னு உங்களை விட்டுட்டேன், நம்மளை விட்டுட்டா பிரசித்தி கேட்கலாம். உங்களை கடைசி வந்த ஒவ்வொரு அந்த வரிசை பட்டியலில் வரும்பொழுது இவருடைய குடும்பம் கடைசி பட்டியலில் இடம் பெற்றிருக்குது. அதையே கேட்கும்போது சொல்கிறாங்க, கடைசி பட்டியலில் வந்துருச்சுல, சந்தோஷப்படுப்பா, நீங்கள் மிக சிறந்த குடும்பத்தவர்களில் இடம் பெற்றிருப்பது உங்களுக்கு போதுமானது அல்லவா சொல்ல கேட்குறாங்க. புகார் அவருடைய 3793வது நபிமுறையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உசைத் இப்னு ஹுரைரக்கூடிய சஹாபி அறிவிக்கக்கூடிய இந்த ஒரு செய்தி, அன்சாரில் ஒருவர் இறைத்தூதர் அவர்களே, இன்னாரே நீங்கள் அதிகாரியாக நியமிக்கிறாங்க, எங்களுக்கு ஒரு பதவியை கொடுங்க, ஒரு பொறுப்பை கொடுங்கிறாங்க. கௌசல் தடாகத்தில் இன்னும் அன்சாரிகள் சந்திப்பீர்கள் இந்த முன்னுரிமைப்படுத்துறாங்க. எல்லாருமே நல்லடியார் ரசூலாவை பவுல் கௌசலை சந்திச்சாலும் அன்சாரி சஹாபாக்கள் என்னை சந்திப்பீர்கள் சொன்னதில் இன்னும் அவங்களுடைய பெரிய சிறப்புகளுக்குரியவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். இது தொடர்பான செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பேசுவோம்னு சொல்லி இன்றைய அசருடைய பயானை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.